ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் பார்ட் 2. இது பார்த்தீங்க அப்படின்னா சிறிய லைடன் செப்பு பட்டயத்தை வெளியிட்டது யார்? முதலாம் குலோத்துங்க சோழன். இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ராஜராஜ சோழ பெரும்பள்ளி, ராஜேந்திர சோழ பெரும்பள்ளி என்னும் புத்த விகாரங்கள் எதில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா சிறிய லைடன் செப்பேடு. ஆக்சுவலாக முதல் கொஸ்டினுக்கான பதில் என்ன? சிறிய லைடன் செப்பேடு வந்து குலோத்துங்க சோழனோட காலகட்டம். இந்த சிறிய லைடன் செப்பேட்டில் ராஜராஜ சோழ பெரும்பள்ளி, ராஜேந்திர சோழ பெரும்பள்ளி இருக்குன்னு சொன்னோமா, அது இந்த இருக்கும். இது வந்து பேஜ் நம்பர் 44, தென் பேஜ் நம்பர் 7. ஓகேங்களா? சோழர்கள் நோட்ஸ் பாருங்க. இது என்ன கதை அப்படின்னா லைடன் அப்படிங்கிறது ஹாலந்து நாட்டில் இருக்கு. அங்கே இருக்கிற ஒரு அருங்காட்சியகத்தில் இருக்க சோழர்களோட செப்பேடு. இதோட ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னா ஆனைமங்கல செப்பேடு. இந்த ஆனைமங்கல செப்பேடில் 2 இருக்கு. பெரிய ஆனைமங்கல செப்பேடு முதலாம் ராஜேந்திர சோழன் காலம், சிறிய ஆனைமங்கல செப்பேடு முதலாம் குலோத்துங்க சோழன் காலம். இந்த ரெண்டுமே ஒரே விஷயத்தை தான் பேசும். என்னன்னா நாகப்பட்டினத்தில் சூளாமணி விகாரம்னு ஒரு பௌத்த பள்ளி இருக்கு. இந்த பௌத்த பள்ளியை கட்டினது யாருன்னா கடாரத்தோட அரசர் விஜயதுங்கவர்மன். இவர் அந்த பௌத்த பள்ளியோட மெயின்டெனன்ஸ்க்காக ஆனைமங்கலம் அப்படிங்கிற கிராமத்தை ராஜராஜ சோழன் தானமாக கொடுத்தாரு. இது பெரிய ஆனைமங்கல செப்பேட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த கிராமத்தில் இருக்கிற வரி வசூல் முறையை அந்த பௌத்த பள்ளியில் இருக்கிறவங்களுக்கே முதலாம் குலோத்துங்க சோழன் மாற்றி கொடுத்தாரு. இது சிறிய ஆனைமங்கல செப்பேட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கும். நன்றி. காலாக் அகாடமியோட ஜிஎஸ் பேட்ச் 1899. இந்த ஜிஎஸ் பேட்சோட கோடும் அதுதான், ப்ரைஸும் அதுதான்.